நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா ஃபுட்டு காம்போ தாங்கண்ணா. இந்த காம்போ அதே மாதிரி எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு முக்கியமானது ஒரு தண்ணி செட் ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. இது ரெண்டும் செட் ஆகிடுச்சுன்னா மீனுக்கு வந்து இறப்புங்கிறதே வராது. அதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்து தண்ணி தாங்க மெயின். போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஏஜ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு. நிறைய பேர் இன்றைக்கி வந்து நிறையா தப்பு பண்ணுறதுனால ரொம்ப காசு போட்டு கூட கப்பீஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனால் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காசு அதாவது ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட்டாக கொடுக்குறீங்க. ஸோ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எனக்கு மீன் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகையான ஃபுட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்குன்னா ஒரு 4-3 வகையான ஃபுட்டு நான் எப்பவுமே ரெகுலராக கொடுக்குறேன். ஸ்விம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது. கப்பீஸ் ஏதாவது ஊருக்கு போகிறது இல்லை கப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு நான் நாளைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வருவேன் அப்படிங்கிறவங்க இந்த ஃபுட்டு போயிட்டு போகலாங்க. இது வந்து சிங்கிங் பிளாட்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்விம்ஸில் வச்சு நல்லா ப்ரீட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பிக்கு ரொம்ப 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 இதுங்க. இது 0.8 mm உருண்டை சின்னதாக இருக்கும். பீட்டாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கப்பி, மாலி, ஜீப்ரா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1.2 mm இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பிக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் பர்சனலாக போன வாரம்லாம் இந்த ஃபுட்டே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் கம்மியான உருண்டை போடும். நிறைய உருண்டை போட்டிங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹை ப்ரோட்டீனுங்க. இது வந்து 52% ப்ரோட்டீனு. மற்றதெல்லாம் 40 தான் வரும். இது மட்டும் 52. இது ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப 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 இது. அதுக்கப்புறம் ட்ரை வார்ம்ஸ் ஒரு பாக்கெட்டு. ஸோ இது 5 வகையான ஃபுட்டு. இது இல்லாமல் வேற ஒரு நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபுட்டு காம்போட இது சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. புதுசாக வாங்குறீங்களா இருந்தாலும் சரி, ரெகுலராக வாங்குறீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அது கிடையாது. இன்கேஸ் நான் பண்ணித்தரேன் ப்ரோ, நான் பண்ணித்தரேன், நான் எங்கிட்ட பேசி இருந்தாலும் மாறி வந்துச்சுன்னா போச்சுக்காதீங்க. ஏன்னா அது நான் வீடியோவில் சொல்லிடுறேன். நான் ஃபுட்டு காம்போ டிஃபால்ட்டாக ஒரு காம்போனா ஒரு காம்போ எல்லாருக்கும் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக கொடுக்குறது நாங்களாக வந்து இது கொடுத்துட்ருங்க. இது ரெகுலராக போகிற ஃபுட்டு காம்போ தான். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறேங்க. ஸோ இது தயவு செஞ்சு இதாக ஏற்றுக்கோங்க எல்லாரும். இது வந்து எல்லாருக்கும் என்னால் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்குறேன். கப்பீஸ் வந்து மிக்சர் கப்பின்னு சொல்லுவேன். மிக்சர் கப்பி கூட சொல்ல முடியாது. இது எல்லாமே சில்லி மொசைக்கு இந்த மாதிரி வெரைட்டி கப்பி. ஸோ இந்த கப்பி ஒரு பேர் வருங்க. சைஸ் வந்து மீடியம் சைஸ் சொல்லிடுறேன். சைஸ் பெருசாக இருந்தாலும் மீடியம் சைஸ் தான். இது ஒரு பேர் ஃப்ரீ தாங்க. இது எந்த ஒரு விதமான இது இல்லை. காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய பேர் கொடுத்தீங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் அவன் வந்துட்டு சரி என்கிட்ட மிக்சர் கப்பி நிறையா இருக்குது, இது ஏதோ ஒன்று இது பண்ணுறான் என்ன எனக்கு அவன் நான் எதிர்பார்த்ததோட நிறைய ஆர்டரே கொடுத்துட்டீங்க. ஸோ அவன் தான் வந்துட்டு சரி மிக்சர் கப்பி நிறையா இருக்கலாம், நீ ஒரு சின்ன ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறோம். நானும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து எடுத்தேன். அதனால ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து எந்த விதமான இது இல்லை, ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி கிராஸ் கொஞ்சங்க நீங்கள் நினைக்கும் போது ரொம்ப அதிகமாக வராது. கப்பி கிராஸ் கொஞ்சமாக போட்டு விட பார்க்குறேன். கப்பி கிராஸ் இந்த அளவு கொஞ்சமாக போட்டு விட பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது இல்லாமல் சின்ன சின்ன அந்த இதுங்க. ஸோ டக் ஃபீடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டக் ஃபீடு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 லீஃப் போட்டு விட பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் கேமேஜ் பிளான்